வணக்கம். மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல் நவநீதகிருஷ்ணன் காளிதாஸ். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு நாள் வரப்போகுது. எல்லா மாதமும் வருது. இந்த மாதத்துலேருந்து இதை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி, மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி, வியாபாரத்தில், இதில் எல்லாம் நம்மளுக்கு மன நிறைவு இல்லாத பொழுது இந்த வழிபாடை நமக்கு பண்ணணும். இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுறதுக்கு தீட்டு கிடையாது. குளிச்சுட்டு தான் பண்ணணும், குளிக்காமல் பண்ணணும், அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நல்ல பலன், நிறைய பலன் கிடைக்க இந்த வழிபாடை நம்ம பண்ணலாம். இந்த வழிபாடு அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கு. பில்லி சூனியம் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க, இதனால் பிரச்சனை இருக்குது, இல்லை நம்மளோட முன்னேற்றம் சிலருக்கு பிடிக்கலை, இது யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். இதுக்கெல்லாம் இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும். என்னையா 1.5 மணி நேரம் பேசிட்டு இதே மாதிரி பீடிகை வச்சுக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் பெரிய கோயில் இருக்கான்னு பாருங்கள். அந்த கோயிலில் உத்திஷ்ட கணபதின்னு ஒரு கணபதி இருப்பார். நிறையா பேர்த்துக்கு அந்த கணபதியே தெரியாது. அந்த கணபதிக்கு ஒரு கரும்பு சார், தேன், பஞ்சாமிர்தம் இதனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம், அவருக்கு எல்லாம் தெரியும். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பக்கத்தில் அப்படின்னா, மனதார வீட்டை நினச்சிட்டு பண்ணலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னா, அஸ்வினி, மூலம், மகம் இந்த 3 நட்சத்திரத்தில் பண்ணணும். அந்த 3 நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். இந்த மாதம், அதாவது 2026 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, 26/4/2026 அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். ஏன்னா மூலம் அன்னைக்கு மக நட்சத்திரமாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க, மக நட்சத்திரமாக இருக்குது. நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சோங்க. திருநெல்வேலியில் மணிமுத்தார் அந்த ஊருக்கிட்ட இந்த கோயில் இருக்குது, அங்கே போய் கும்பிடலாம். திருவாரூரில் கோயில் இருக்கார் சுவாமி. மாங்காட்டில் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சுவாமிக்கு சன்னிதானம் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சிக்கு பின்னாடி உத்திஷ்ட கணபதி இருக்கார். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செவுத்தில் இருக்கார் உத்திஷ்ட கணபதி. இந்த மாதிரி நீங்கள் அவர் வழிபடுங்க, சகல சௌபாக்கியம் கிடைக்கும். எப்படி இருப்பார் அப்படின்னா, மடியில் நீலா சரஸ்வதின்னு ஒரு அம்பாள், அவளோட பிறப்பு உறுப்பில் சுவாமியோட தும்பிக்கை வச்சுருப்பார். அம்பாளை ஆவாகனம் பண்ணின மாதிரி இருப்பார். ஏன் அப்படின்னா, அந்த அம்பாள் அசுரர்களை பிரசவிக்கிறா, அதை தடுக்கிறதுக்காண்டி அவரோட தும்பிக்கையை வச்சு தடுக்கிறாரு. பிரசவம் நடக்கக்கூடிய இடத்த ஒன்று. ரெண்டாவது, ஆவாகனம் பண்ணும்போது அவளோட
தாய்ப்பால் அந்த அசுரருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தாய்ப்பாலையும் தாய்ப்பால் வரக்கூடிய மார்பகத்தையும் கவர் பண்ணுறார். இப்படி ஒரு தெய்வம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். ரொம்ப சந்தோஷமான நிலைமைக்கு கொண்டு போவார். ஏன்னா ரொம்ப ஈஸியாக அவரை பிடிச்சிடலாம். விரதம் வேண்டாம், எந்த விதிமுறையும் கிடையாது. நீங்கள் பெட்ரூமில் கும்பிடலாம், ஹாலில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப நாட்களாக இது அதர்வண வேதத்தில் இருந்தனால வெளியே எடுக்கலை. இதுக்கு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் குருவோட தீட்சை பெற்றால் தான் நம்ம வாங்கிக்கிற முடியும். அதனால் நீங்கள் சாதாரண ஓம் உத்திஷ்ட கணபதியை நமக்கான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இல்லைங்க, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்குது, வைக்க முடியாது அப்படின்னா, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, இது குழந்தைகளுக்கு தெரியாமல் பண்ணணும். இந்த பூஜையை நைட் நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நல்லது, சீக்கிரம் நடந்துடும். அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜோதி வடிவமாகவும் உத்திஷ்ட கணபதியை மனதார நினைங்க. ஜோதிக்குள்ளே உத்திஷ்ட கணபதி தெரிவார். இப்போ எப்படி வராகி, பிரித்திங்கரா, காளி இதெல்லாம் கும்பிட்றோம்ல, அதே மாதிரி தான் உத்திஷ்ட கணபதி. ஆனால் விதிமுறைகள் இல்லை. வராகி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் கும்பிட்டே ஆகணும், விட முடியாது. உத்திஷ்ட கணபதிக்கு அப்படி இல்லை, நீங்கள் எப்போனாலும் கும்பிட்டுக்கலாம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உத்திஷ்ட கணபதியை போற்றுவோம். அனைவரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நிலவறதுக்கு கடவுள் எல்லாம் வல்ல பரம்பொருள், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்லது பண்ணுதுன்னு நினச்சி உத்திஷ்ட கணபதி வழிபாடை எல்லாரும் தொடங்குவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.